கர்த்தாவே அடிக்கப்பட்ட பொழுது ஐயா ஆண்டவரே நீர் எங்களை நினைத்தீர் ஐயா. எங்கள் வியாதிகளை குணமாக்குவதற்காக இந்த காரியத்தை நீர் செய்தீர் ஐயா. அதற்காக நன்றி கர்த்தா. எல்லாம் நன்றி செலுத்தலாமா? அப்பா தேவனே, என்னுடைய வியாதியை போக்குவதற்காக நீர் தசையடிகளை சுமந்தீரே ஆண்டவரே. ஒவ்வொரு தடவை அடிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய கர்த்தாதி கர்த்தர் முதுகில் இருந்த ஆண்டவரே அந்த தோலும் சதையும் பிற்கப்பட்டது. அது பிற்கப்பட்டு வெளியே வந்தது, ரத்தமும் வெளியே வந்தது. அப்பா தேவனே, நீர் எவ்வளவு கர்த்தாதி கர்த்தர் எங்களுக்காக பாடுபட்டீர் ஐயா. எங்களுடைய வியாதிகள் குணமடைவதற்காக நீர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தீர் ஐயா. ஆண்டவரே அதற்காக நன்றி 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 கர்த்தாவே. என்னுடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்ற வசனத்தை நிறைவேற்றினீரே. சோத்திரங்கள் 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 நன்றிகள் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய பாவங்களை போக்குவதற்கென்று கர்த்தாவே சிலுவிலே கர்த்தாவே எல்லா பாவங்களையும் சுமந்தீரையா. அதற்காக சோத்திரம் 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 சோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாதி கர்த்தனே. அப்பா தேவனே, நாங்கள் உம்மை தியானித்துக் கொண்டே கர்த்தாவே உம்மை ஆராதிக்க போகிறோம் ஐயா. நீர் எல்லா வேற்றையும் பொறுப்பேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. நீர் இந்த இடத்துல மகிமையாய் இறங்கி ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எல்லா காரியத்தின் மேல் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஐயா. எங்கள் சிந்தனைகள் சிதறாத வண்ணம் ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை மாத்திரம் ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. எங்களுடைய இருதயங்கள் பலிபீடங்களாக மாற்றப்படட்டும். இந்த வேளையிலே பச்சை எரியட்டும் கர்த்தாவே. சோத்திரம் ஐயா. பச்சை எரியட்டும் ஐயா. அக்னி ஜுவாலைகளாக ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் அப்படியாக செய்கிறதற்காக நன்றி. நாங்கள் பலியிடுகிற ஒவ்வொரு காரியம் கர்த்தா நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய அக்னி பட்சிக்கட்டும் கர்த்தாவே. சோத்திரங்கள் ஐயா. அப்படியாக நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஆராதனைக்கு கடந்து போகலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இந்த சில பாடலை பாடின கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமென். பாடி துதிக்க போதாதையா என் நாட்களெல்லாம் உம்மை ஆராதிக்க. பாடி துதிக்க போதாதையா என் நாட்களெல்லாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இம்மானுவே எனக்காக பிறந்தவரே. மெசியா மெசியா என்னை ஆசீர்வதிப்பவரே. கெரித்தாற்றிலும் சராபத்திலும் கூட இருந்தவரே. சூரச்செடியின் கீழில் இருந்தென்னை உயர்த்தி நடத்தினோரே. சராபத்திலும் கூட இருந்தவரே. சூரச்செடியின் கீழில் இருந்தென்னை உயர்த்தி நடத்தினோரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
இயேசு தருகிறார் என்னும் ஆனந்தம். இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவின் பட்டயம் எனது கேடகம். ஆவின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன். கரம் தட்டி துதித்து ஆராதிப்போமா? ஓ துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அந்நிய பாஷையில பேசி நின்று ஆராதிப்போமா? துதித்துக் கொண்டே இருப்போமா? ஆமென். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா வல்லமை இறங்கட்டும் அப்பா. பிள்ளைகளை நீர் ஆட்கொள்வீராக கர்த்தாவே. சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்க கர்த்தாவே. ஆராதிக்கின்றோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. நன்றி தாமனே, ஆராதிக்கின்றோம். ஆமென். நன்றி 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 நன்றி. நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க, சத்தத்தை உயர்த்தி தேவாதி தேவனை ஆராதிப்போமா? நன்றி தாமனே. ஓரே காந்தலே வேஷிகாரதல கடதல வாஷிகா. காந்தலே கடதல வாஷிகா. கேரதலே கடதல வாஷிகா. ஓரா வாஷிகேந்திரலே கடதல வாஷிகா. கடதல வாஷிகே. ஆமென் ஆமென். வாய்களை திறந்து முழு உள்ளத்தோடு கூட முழு பலத்தோடு கூட கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ராஜாதி ராஜனுக்கு நன்றியை செலுத்துவோமா? கரங்களை சுத்திகரிங்கப்பா.
கண்களை சுத்திகரிங்கப்பா, நாவுகளை சுத்திகரிங்கப்பா. நீ பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. ஒரு ஆராதிக்கின்றோம் கர்த்தாவே. ஒரு கந்தல கடதல வாஷிகாரி கரதல கடதல வாஷிகாரி ஓதல கங்கல கௌரவம் ஓதந்தா தாரா ஒரு கரதல கடதல வாஷிகாரி பௌட ராக கந்த தாரா உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பை கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
அப்பா சுகம் தந்தீரே கரங்களை உயர்த்தி நன்றியை செலுத்துவோமா? கர்த்தரை ஆராதிக்க வந்தவங்க வாய்களை திறந்து ஆராதிங்க. கர்த்தரை ஆராதிக்க வந்தவங்க சத்தத்தை உயர்த்தி ஆராதிங்க. கர்த்தரை ஆராதிக்க வந்தவங்க கரங்களை உயர்த்தி ஆராதிங்க. கர்த்தரை ஆராதிக்க வந்தவங்க கரங்களை தட்டி ஆராதிங்க. கர்த்தரை ஆராதிக்க வந்தவங்க அந்நிய பாஷையில பேசி ஆராதிங்க. கர்த்தரை ஆராதிக்க வந்தவங்க வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு கூட ஆராதிங்க. முழு பலத்தோடு கூட ஆராதிங்க. முழு உள்ளத்தோடு கூட ஆராதிங்க. என் தேவன் ஜீவனுள்ள தேவன், என் ராஜா, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் இந்த இடத்துல இருக்கிறான். சத்தத்தை உயர்த்தி இந்த நேரத்தில் கர்த்தாவே எல்லா விதமான சாத்தானின் கிரியைகள் கர்த்தாவே உம்மை ஆராதிக்காத வண்ணம் கர்த்தாவே நிறுத்துகிற ஒவ்வொரு காரியமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெற்றியை பெற்றுக் கொள்கிறோம் அம்மா. வெற்றியை பெற்றுக் கொள்கிறோம் அம்மா. ஒரு ஒப்பு கொடுப்போமா? உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன்.
திரும்பேனே திரும்பேனே. நன்றி தாப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் ஐயா. உம்மை ஆராதித்த ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் ஆட்கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. உடைய சித்தம் மாத்திரம் இதற்கு நிறைவேறட்டும் ஐயா. சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் ஐயா. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. நன்றி தாப்பனே. எல்லா துதி கனம் மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றியை செலுத்துவோம். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இந்த நேரத்தில் கரங்களை தட்டி பாஸ்டர் சிலஸ்டர் வரவேற்போமா. தயவு செய்து அப்படியே எழும்பலாம். கர்த்தருடைய பிரசனம் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. வல்லமையான பிரசனம். இந்த பிரசனத்தில் அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபையின் தேவனே, ஆவியானவரே இந்த இடத்துல அசைவாடி கொடுத்துக்கா நன்றி. ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டதற்காய் நன்றி. இன்னும் வல்லமையா பலமா ஆட்கொள்ளுங்க ஆவியானவரே. ஒவ்வொரு தொடுங்க இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் இடைப்படுங்க ஆவியானவரே. இடைப்படுங்க 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 ஆவியானவரே. இன்னும் அதிகரிங்க. இந்த பிரசனம் அதிகரிக்கணும். இந்த சபையில் அதிகரித்து வருகிற எல்லாம் அப்படி தொடுங்க. இடைப்படுங்க வல்லமையா இடைப்படுங்க இடைப்படுங்க ஆவியானவரே. ஓ ரஷா ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷை பேசலாமா. சந்தல பல சகர பா பாபா ரிஷபா லோகோ ரிஷிகர பல சந்தரோ ரிகல பாபா பாபா ரிஷபா லோகோ ரிஷிகர பல சந்தரபா. Thank you for your mighty move in this place, Master. Shakala Baba Rishaba Loko Rishikara Baba Rira Garabala Sandaro Rigala Baba Rishaba Loko Rishikara Bala Sandaro Rigala Bala Shaba Loko Rishikara Baba Rira Bala Sandaro. நல்ல கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சந்தல பல சிகர பாபா சொல்லுங்க. ஆவியானவர் பேசுங்க. ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அசைவாடி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் அபிஷேகம் ஆண்டவரே. இன்னும் அபிஷேகி வல்லமை அபிஷேகம் அபிஷேகிங்க அபிஷேகிங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் இல்லாத ஆவின் வரங்கள் கனிகள் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ ரஷாக ரபா பாபா பாபா ரீரா கரா பாலா சந்தா ரபா. Thank you Daddy. Thank you Holy Spirit. Shigala Baba Rishaba Loko Rishaba Lo. Fire in this place. Oh Rashaba Loko Raba. Akini இந்த இடத்துல. ஓ ரஷபா லோகோ ரிஷபா லோ ரபா. Thank you Lord. லூக் 12:49 சொல்லப்படுகிறது ஆண்டவரே. நான் இந்த பூமியில் அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லிறேன். போடும் அக்கினி இந்த சபையில போடுங்க போடுங்க. பற்றி எரியட்டும். பரலோக அக்கினி பற்றி எரியட்டும். பரலோக அக்கினி பற்றி எரியட்டும் ஆவியானவரே. Thank you Lord. Thank you Lord. நம்ம சுற்றிலும் ஆவியான அக்கினி எரிந்து கொண்டிருக்குது. ஏதோ உங்களை ஏதோ உற்சாகப்படுறதுக்கு சொல்ல கர்த்தருடைய பிரசனம் அக்கினியா இந்த இடத்துல. Thank you Lord. The flames of fire அனல் அடித்து கொண்டிருக்குது இந்த இடத்துல. Thank you Lord. என்ன வேணுமோ கேளுங்க. ஆவியான கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஓ ரஷாக்கா ரபா பாபா சொல்லுங்க. என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆவியானவரே. என் வாழ்க்கையை புதுப்பீங்க. எந்தெந்த இடத்துல விழுந்து போனீங்களோ அந்த இடத்துல கேளுங்க கேளுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் கர்த்தர். ஓ ஷிக்கு ரபா பாபா ரீடா பாலா சந்தா ரபா. Thank you Holy Spirit. புதுப்பீங்க ஆவியானவரே. ஒவ்வொரு புதுப்பீங்க இயேசுவின் நாமத்தில். நீர் வல்லமை உள்ள ஆவியானவர். நீர் வைராக்கியம் கொண்ட ஆவியானவர். நீர் அன்பின் ஆவியானவர். நீர் சத்தியத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. அனல் மூட்டுகிற ஆவியானவர். திலப்படுத்துகிற ஆவியானவர். ஒரு தாயை தேற்றுவது போல தேற்றுகிற ஆவியானவர். ஒரு நல்ல அட்வொகேட்டாக வந்திருக்கிற ஆவியானவர். ஓ ரஷாக்கா ரபா பாபா பாபா ரீரா பாலா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே இந்த இடத்துல அசைவாடி கொண்டதற்காய் நன்றி. இன்னும் அதிகரித்து கொண்டே இருங்க. அதிகரித்து கொண்டே இருங்க. பேச போவது நான் அல்ல, பேசுவது நீங்க ஆவியானவரே. பேசுவது நீங்க.
என்னை மறைத்து ஆவில நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொரு இடத்துல பேசுங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல பேசுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி நன்றி. கருணை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ லார்ட். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ பாஸ்டர். ஓ ரஷாக்கா ரபா பாபா ரீரா பாலா சந்தா ராம. தேங்க்யூ லார்ட். எவ்வளோ பேர் பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பெருமைக்கு சொல்ல, வர்ஷிப் டைமில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க, பிரசன்னம் வல்லமை அப்படி இறங்கி கொண்டு இருக்குது. ஹல்லேலூயா. அக்கினி பிரசன்ன இந்த இடத்துல அக்கினி ஜுவாலைகள் அவங்க மாற்ற போறார் ஆண்டவர். நீங்கள் விட்டு கொடுக்கணும். உழுந்து உழுந்து எழுந்திரிக்காதீங்க. தயவுசெய்து ஸ்டாண்ட் ஃபர்ம். திட்டவட்டமாக நில்லுங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கணும். உழுந்து உழுந்து ஏன்ச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றும் இதுக்கு வேலைக்கு ஆகாது. ஸ்ட்ராங்காக நிற்கணும். கர்த்தர் ஸ்ட்ராங்கா நிற்கிற தேவன். ஹல்லேலூயா. வல்லமுள்ள தேவன், அக்கினியின் தேவன். அவருடைய பிரசனம் நம்மை மாற்றுகிற தேவன். அவருடைய பிரசனம் நம்ம உயர்த்தும். அவருடைய பிரசனம் நம்மை மாற்றும். அவருடைய பிரசனம் எங்க போனாலும் எடுத்து சொல்லும். அவர் பிரசனம் தான் எங்க போனாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். நம் பிரச்சனை எடுத்து செல்லுகிற நீங்க இருந்தீங்களா, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன உயர்த்துறாருன்னு சொன்னா பணம் பொருள் இல்லை, அவருடைய பிரசனம் உங்க கூட இருந்துச்சுன்னா நீங்க போற இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. யாரும் உங்களை வரவேற்க தேவையில்லைங்க. கர்த்தரே உங்களை வரவேற்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் செய்வார். கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நான் என்ன பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் மறுபடியும் கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஹல்லேலூயா. ஃபாஸ்டிங் ப்ரேயரில் Thursday இதுதான் பேசினேன். ஆனால் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் திட்டவட்டமாக எனக்குள்ள பாரத்தை கொடுத்து இந்த வசனம் தான் நீ பேசணும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் இங்கே வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லும் போது, ஒரு காலத்தில் அப்போஸ்தலர் பவுல் வந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருந்தாங்க. கிறிஸ்தவருக்கு விரோதமாக காரியத்தை செய்து கொண்டு வந்தார். சபைகளை அழித்து கொண்டு வந்தாங்க. கொலை செய்து கொண்டு வந்தாங்க. கிறிஸ்தவர்களை பார்த்தா அவருக்கு அவ்வளோவா எரிச்சல், பகமை, கசப்பு, அழிப்பார். இப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் என்கவுண்டர் பண்ண உடனே பாருங்க, இயேசு தொட்ட உடனே அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறின உடனே சும்மா இல்லை, அவர் இம்மிடியேட்டாக அவர் என்ன பண்ணார், போய் he spread the gospel. போய் அவர் என்ன பண்ணார், சுவிசேஷத்தை அறிவித்தார். ஹல்லேலூயா. இயேசு தான் மெய்யான தேவன் என்று அறிவித்தார். இன்றைக்கு அந்த கடமை நம்ம மேலே விழுந்திருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமாக நம்ம வாழாத படிக்கு கர்த்தருக்காக எழும்புகிற பிள்ளைகளை தான் கர்த்தர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. காம்ப்ரமைஸ் பண்ணிங்களன்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணினே இருக்கணும். லைஃப் லாங்காக மனுஷன் கூட காம்ப்ரமைஸ் பண்ணினே இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்பி நில்லுங்க. பிரச்சனை வரும், வேதனை வரும், நெருக்கம் வரும், இன்னல்கள் வரும். ஆனால் கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 29-31 படிக்காதீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகு போல செட்டைகள் அடைத்து, என்னங்க செட்டைகள் அடித்து நடந்தாலும் களைப்படையார், ஓடினாலும் சோர்வடையார். ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்க 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 அந்த காலத்தில் ஆவியானவர் இறங்கி அவனை நிரப்புவார், பலத்தை கொடுப்பார்.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆவியானவர் நமக்குள்ளவே வந்துட்டார். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் இப்படி எழுதுறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லும் போது 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 நான் வாசிக்கிறேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்கள் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் என் கிருபை உனக்கு போதும் என்று நிறைய வாக்குத்தத்தம்லாம் கேட்டிருக்கிறோம். நான் உண்மையான வசனம் இந்த அடிப்படையில் என்ன சொல்றதுன்னா, அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலம் என்று சொன்னால், என் பலவீனத்தில் நான் உயர்த்தாத படிக்கு எனக்கு சில பேர் சொல்கிறாங்க, ஆராய்ச்சியாளர் அவருக்கு ஒரு நோய் இருந்துதான், அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது சரீரத்தில். அதனால தான் அவர் ஜெபம் பண்ணும்போது இந்த நோய் எடுத்து போடுன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் நான் உனக்கு பலனாயிருப்பேன், பலமாயிருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நான் பலவீனத்தில் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா என் பலவீனத்தில் அவர் பலன் எனக்கு அதிகரியும். ஹல்லேலூயா. அதான் வசனம் தெளிவாக சொல்கிறது பாருங்க, சூப்பராக அந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. அப்போது பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்கள் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. இப்போ சந்தோஷமாக நம்ம பிரச்சனை வரும்போது தான் நமக்கு சோர்ந்து போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, பிரச்சனை வரும்போது நான் உனக்கு பலனாக இருப்பேன். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். எதுக்கு அவர் இப்படி பேசுகிறார் தெரியுங்களா? பரிசுத்த அப்போஸ்தலன் பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு 2 கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பார்க்கலாம். கலாத்தியர் 2:20 அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எனக்குள் வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள வாழ்வது கிறிஸ்துவே. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறார் அவர், படிக்கலாம். 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது இந்த வசனத்தில் பார்க்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொன்னால், ஓகே, நம்ம வாரம் 2nd சண்டே எல்லா மாதத்திலும் இந்த ரோமர் 6வது அதிகாரம் நம்ம படிக்க வைக்கிறாங்க இல்லைங்களா? ஓகே, அது என்ன சொல்லுது, கிறிஸ்துவுடன் கூட நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஞானஸ்தானத்தினாலே நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதே போல நாம் ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எழுந்தது போல நானும் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். அப்போ பழைய மனுஷனை சிலுவையில் நாம் அறைந்து விட்டோம். 6வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஓகே, நம்ம மாதம் மாதம் படிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்கிறோம் சும்மா ஏதோ ஓகே வாய்ப்பாடு மாதிரி 1 2 2 4 2 4 8 அப்படி இல்லை. படிக்கும் போது கவனத்தோடு படித்தா அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். ஏன்னா அவருடைய வசனம் ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. நீங்களும் ஆவியும் ஜீவனமா இருக்கிறீங்க. அவருடைய ஆவி உங்களுடைய ஆவி, அவருடைய ஜீவன் உங்களுடைய ஜீவன் அடிப்படும் போது ஃப்ரிக்ஷன் ஆகும்போது ஸ்பார்க் வரும். அல்லேலூயா. நெருப்பு வரும்.
அல்லேலூயா. அக்கினி வரும், அக்கினி மூட்டுகிற வசனம், நம்ம எடுத்து பயன்படுத்துகிற வசனம், நம்மை பாதாளத்துக்கு தப்பு வைக்கிற வசனம், பாவத்திலிருந்து தப்பு வைக்கிற வசனம், சாபத்திலிருந்து தப்பு வைக்கிற வசனம் என்று சொன்னார். தேவனுடைய வசனம் தான் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் நான் என்ன சொல்றேன், தயவு செய்து நிதானமாய் படித்து தியானம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இங்க எழுதி வைக்கணும், இதயத்தில் எழுதி வைக்கணும். ஏற்கனவே அவர் நமக்குள்ள இருக்கிறார், அவரே வார்த்தையா இருக்கிறார். நீங்க அது படிக்கும் போது அவர் உங்களுக்குள்ள ஆப்ரேட் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, வசனம் தெளிவா சொல்லுது. ஓகே, நாம் பழைய மனுஷனை அறைந்துட்டோம், புதிய மனுஷன், புதிய ஆவி நமக்குள்ள பிறக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்பதான் அதனால தான் சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போயின்னு சொல்கிறான். ஆனால் இன்னைக்கு பழையவர்கள் இன்னும் தலை தூக்கினே இருக்குது நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள, இல்லைங்களா? நிறைய பழையவர்கள் தூக்கி கொண்டே இருக்குது. அதை நம்ம உடைக்கணும். அதை என்ன பண்ணணும்? இயேசு நாமத்தில் உடைக்கணும், இயேசு நாமத்தில் தலை வெட்டணும். அந்த மாதிரி தலை தூக்காத படிக்கு துண்டிக்கணும். அந்த பாவ சாபத்தை எல்லாம், அந்த பாவ எண்ணங்கள்லாம் துண்டிக்கப்படணும். எப்படி? இயேசு நாமத்தினால இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாண்டவர் சொன்னா நிச்சயமா அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, என்ன, கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டோம், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுதோ மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தான் நம்ம பிழைத்திருக்கிறோம். அவர் மேல் நம்ம வச்சிருக்கிற விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. விசுவாசம் இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியாது. விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், உண்மை இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழும்போது கர்த்தர் நம்ம வாழாக்குமல் தலையாக்கல் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் நமக்கு ஜெயம்தான். எப்படிப்பட்ட மனுஷன் உனக்கு விரோதமா எழுமனவன சொல்றேன். அப்போஸ்தலர் பவுல் நிருபங்களை நீங்க படிச்சு பாருங்க, நிறைய பேர் விரோதமா எழும்பியிருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்தார். அந்த தேவன் உண்மையானால் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். எந்த ரவுடிக்கும் எந்த மனுஷனுக்கும் நாம் பயப்படக்கூடாதுங்க. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். கிறிஸ்து நமக்காக நமக்குள்ளிருந்து செயல்படுகிற தேவனா இருக்கிறார். அப்படி செயல்படும் போது தான் அவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா நமக்குள்ள யார் இருக்கிறது? பெரியவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அவனிலும் எனக்குள் இருப்பவர் இயேசு கிறிஸ்து பெரியவர், வல்லமையுள்ள தேவன், அக்கினியின் தேவன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இன்னைக்கு நமக்குள்ள, நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிறார். அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த சூரியனை பாருங்க எவ்வளவு பிரகாசமா இருக்கிறாங்க. எல்லாம் கிட்ட போக முடியுமா? இல்ல. சூரியனே சிருஷ்டியே அவ்வளோ பிரகாசமா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தா சிருஷ்டி கர்த்தர் எவ்வளோ பிரகாசமா இருக்கணும், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஆனால் இந்த காதில் விட்டா நம்ம ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன் மட்டும் இல்லைங்க, உங்களையும் என்னையும் சிருஷ்டித்து ரட்சிக்கப்பட வைத்து அவர் வருகையில் எடுத்துக்கொள்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று சொல்லும் போது எபேசியர் 3:16 படிக்கலாமா? எபேசியர் 3:16. கொஞ்சம் போடுறியா பத்தம்? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள். உள்ளான மனுஷன் தான் வல்லமையா பலப்படணும். உள்ளான மனுஷன் தான் எனக்குள்ள இருந்து பேசுறது. நான் மரிச்சிட்டா உள்ளான மனுஷன் தான் வெளியே போறது. அல்லேலூயா. எத்தனை மணிக்கு பாஸ்டர் எடுக்கிறாங்கன்னு கேட்க மாட்டாங்க, எத்தனை மணிக்கு டெட் பாடி. இந்த உள்ளான மனுஷனுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த உள்ளான மனுஷன் தான் நம்ம பலப்படணும், தினந்தோறும் பலப்படணும், ஆவில நிரம்பணும், வசனத்தை படிக்கணும், தியானிக்கணும். உண்மையா நேர்மையா வாழும்போது கர்த்தர் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா.
அதனால தான் அப்போஸ்தலன் பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி 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 வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நிருபங்கள் தான் படிங்க, அதிகமாக நிருபங்க படிங்க, அதிகமாக நிருபங்க நீங்கள் தியானிக்கும் போது நான் சொல்கிறேன், கேரண்டி தரேன், உங்கள் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. வல்லமையாக இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது. 1 தீமோத்தேயு கொலோசியர் 1:11, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய பாருங்க, அவருடைய யாருடைய இயேசுடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். கொலோசியர் சபைக்கு அப்படி எழுதுறார். இன்றைக்கு காட் ஆஃப் மர்சி சபைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு கொலோசியர் சபைக்கு எழுதினாரு, இன்னைக்கு காட் ஆஃப் மர்சி சபைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம பாருங்க, ஒரே வாழ்க்கை தான், ஒரே விசுவாசம், ஒரே தேவன், ஒரே ஞானஸ்தானம். உண்மையா நேர்மையா நம்ம வாழ்ந்து மறிக்கும் போது நம்ம இங்கே கண்ணு மூடினா அங்கே தான் கண்ணு திறக்கணும். வேற எங்கேயும் போய் கண்ணு திறக்கக்கூடாது இல்லைங்களா? வேற எங்கேயும் நம்ம போயிடக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், ஆண்டவரை தான் பார்க்கணும். ஆண்டவருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்த பிசாசை பார்த்தா வேஸ்ட்டு. புரியுதுங்களா? லாஸ்ட்டில் அவ்வளோதான். ஒன்ஸ் நீ பிசாசிட்ட போயிடலாம், மறுபடியும் வர முடியாது. அவ்வளோதான். அதான் சொல்கிறேன், அடிக்கடி நான் சொல்வேன், நான் ஏன் இவ்வளோ வைரக்கமாக பேசுகிறேன்னா என்னை அப்படி பண்ணிட்டாங்க நிறைய பேர். புரியுதுங்களா? ஓகே. நிறைய என்னை நம்ம ஹிந்து ரோமன் கேத்தலிக்கில் வந்தேன். நான் நிறைய பிரச்சனை, எதனா சாவாயிட்டா நிற்கணும், எதனா இதாச்சுன்னா பண்ணணும். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். எங்கே போனாலும் நான் பண்ண மாட்டேன். எங்கே போனாலும் நிற்குவேன் நான். அல்லேலூயா. எங்கே போனாலும் தைரியமாக நிற்குவேன். தெரியுங்களா? எங்கள் மாமியார் வீட்டில் ஒரு திருமணத்துக்கு ஏதோ சடகாச்சாரம் பண்ண போனாங்க, நான் நிற்கல. கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன், எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஓப்பனாக சொல்லிட்டேன். எனக்கும் அதுக்கும் அவங்க சிஎஸ்ஐ, எனக்கும் அதுக்கும் உடன்பாடு இல்லை மாமி, நான் வரமாட்டேன், சாரி என்ட்டேன். ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, பெஜாராயிட்டாங்க. ஏன்னாப்பா, நான் இயேசுவை பின்பற்றுவேன், நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். எதுலேயும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்க. மனுஷனுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், கீழே விழுந்துருவீங்க. அல்லேலூயா. நம்ம நிற்கணும், கர்த்தருக்காக நிற்கணும். அல்லேலூயா. இன்னும் 2 வசனம் பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:12, படிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்ன நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல தான் நம்ம உண்மை உள்ள என்ற எண்ணி நம்ம ஊழியத்தை கொடுத்துருக்கோம். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கையாளணும். அல்லேலூயா. ஏதோ ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் அட்டூழியம் பண்ணால் வேஸ்ட்டுங்க. ஊழியம்னா ஊழியம் தான் பண்ணணும். அட்டூழியம் பண்ணுறதுக்காக ஊழியம் பண்ணாதீங்க, நிற்க வச்சுருங்க. உண்மையாக ஊழியம் பண்ணோம், நேர்மையாக ஊழியம் பண்ணோம், நீதியாக ஊழியம் பண்ணோம், சமாதானமாக ஊழியம் பண்ணோம், எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்து ஊழியம் பண்ணோம், தாழ்மையோடு ஊழியம் பண்ணும்போது தான் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பவுல், அவர் தாழ்மையோடு வந்துட்டார் கர்த்தர் தெரிஞ்ச பிறகு, இயேசுவை தெரிஞ்ச பிறகு. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இன்னும் 2-3 வருஷம் சொல்லி நான் இப்போ முடிக்கிறேன், டைம் ஆச்சு. எபேசியர் 6:10 பார்க்கும்போது, சகோதரரே அவர் வல்லமையிலும் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அப்படி சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஒரு வாட்டி ஒரு விஷயம் இப்படி தான். நான் வேலைக்கு போயிருந்தேன். அப்போ காலை எழும்புன பிறகு என்னால் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு எழும்புனேன். உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி, ஓகே, ஜுரம் வர மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வீட்டில் சொன்னாங்க லீவ் எடுத்துக்கோன்னு. அன்றைக்கி நான் போய் தான் ஆகணும் வேலைக்கு, வேறு வழி இல்லை. லீவு கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. அன்றைக்கி நான் என்ன பண்ணேன், இந்த வசனம் தான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி எழும்பி குளிச்சுட்டு ட்ரெஸ் ஆகிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண பாருங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் சொல்லி 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 அப்படியே ஆவியில் அப்படியே அந்நிய பாஷை பேசி 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 போய் ஆஃபீஸ் சேர்ந்தேன். அப்படியே மத்தியானத்துக்குள்ளே ஸ்டெடி ஆகிட்டேன்.
ஈவினிங் ஒரு இடத்துல போய் ஊழியம் பண்ணோம். அன்னைக்கு அந்த ஊழியம் மகிமையா இருந்தது. அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? இயேசு நமக்குள்ள வந்துட்டார். நமக்குள்ள இருந்து அவர் தான் பலன் கொடுக்கிறார். அவர் தான் நம்ம பலன் அளிக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னா, அப்போஸ்தலர் பவுல்னால எதுவும் முடியல. உள்ள இருக்கிற இயேசு தான் அவருக்கு பலப்படுத்தி 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 நிருபங்களை எழுத வச்சு இங்க அங்க ஓடி முடியாத கூட அவர் ஊழியம் பண்ணார். ஏன்? பலவீனத்தோடு ஊழியம் பண்ணார் அவர். ஏன் தெரியுங்களா? கிறிஸ்து அவருக்குள்ள இருந்தார் என்று அவர் விசுவாசமா அவர் விசுவாசத்தோடு அது உண்மையோடு இருந்து அதை செயல்பட்டார். அல்லேலூயா. அவருக்குள்ளேருந்து ஆவியானவர் செயல்பட்டார். இன்னைக்கு நமக்குள்ளேருந்து ஆவியானவர் செயல்படுத்த ரெடி ஆகுறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். விட்டு கொடுத்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3வது, இப்போ கடைசியாக முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5 படிக்கிறேன். 5வது வசனத்திலிருந்து, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவன் நமக்குள்ள இருந்து எல்லா தகுதியும் அவர் தான். நமக்கு ஒன்றும் கிடையாது. மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்றாரு பாருங்க, பியூட்டிஃபுல் எழுதுறாரு, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் ஆகும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. கரனை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆவி தான் உயிர்ப்பிக்கிறதுங்க. நம்ம என்ன மாதிரி பலவீனமா இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்குள்ள இருந்து எழுப்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆவியில பலப்படுங்க, ஆவியில ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க சொல்றது. அப்போ இன்னொரு வசனம் பார்க்கலாம். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த 7வது, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்கள். பாருங்க, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள இல்லை. ஆனால் அவர் போய் 40 நாள் மலையில் இருந்து கர்த்தரை தரிசிச்சுட்டு வரும்போது யாரும் முகத்தை பார்க்க முடியல இல்லைங்களா? முக்காடு போட்டு தான் அவங்ககிட்ட பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஊழியமே அவ்வளோ வல்லமையாக இருந்தது என்று சொன்னால், ஓகே, அதான் அவர் எழுதுறாரு. அப்போஸ்தலர் பவுல் பியூட்டிஃபுல்லாக எழுதுறாரு பாருங்க. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆவியின் ஊழியத்தை நம்ம செய்யணும். மாம்சத்தை ஊழியம் எல்லாம் ஒழிச்சு போடுங்க. மாம்சத்தில் நடுக்காதீங்க. கேளுங்க, இன்னைக்கு மாம்சத்தில் நடுக்கிறதுனால தான் பிரச்சனை, வேதனை, நெருக்கம், தோல்வி எல்லாமே ப்ராப்ளம். ஆவியில் நடுக்க கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் ஆவியில் நடந்து தான் இதெல்லாம் எழுதினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா கூட? ஆமென். எல்லாம் எழுமுங்க, ஜெபிக்கலாம். அன்றைக்கு மோசேயின் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தது என்று பார்க்கிறோம். அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணார் கர்த்தர். ஆனால் நம்மகிட்ட செய்த உடன்படிக்கை எல்லாத்தை காட்டிலும் மேன்மையான உடன்படிக்கை. ஏனென்றால் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருந்து அவர் நமக்குள்ளவே வந்துட்டார். தினந்தோறும் என் மகன்கிட்ட பேசணும், என் மகன்கிட்ட பேசணும், நான் உங்ககிட்ட பேசணும் ஆவலாக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? பூட்டு போட்டுறோம் இல்லைங்களா? க்ளோஸ் பண்ணிடுறோம் டோரு. உள்ள இருக்கிறாரு, ஆவியில் தான் இருக்கிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மாம்சத்தில் அவர் இல்லை, நம்ம ஆவியில் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. ஆவியானவர் ஆவியில் தான் செயல்படுவார். ஆவிக்கும் மாம்சத்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்குதுங்க? எவ்வளோ தூரம் இருக்குது? ஒட்டி இருக்குது. செகண்டில் எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். ஆவியில் தினந்தோறும் பேசுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆவியில் நடத்துங்க. நடத்துவார். ஏன்னா ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார், வேறு யாரும் இல்லை.
ரோட்டில் போகிற மனுஷன் போய் அவன் சொல்ல முடியாது, ஆண்டவரே என் ஆவில் நடத்துன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் யாருன்னு தெரில. ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும் தைரியமா, ஆண்டவரே உம்முடைய ஆவியில நடத்துங்க, ஆவின் வரங்கள் எனக்குள்ள செயல்படுத்துங்க, ஆவின் கனிகள் எனக்குள்ள செயல்படுத்துங்க சொல்லும் போது செயல்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பனே இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை கரம் இந்த இடத்துல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே இந்த இடத்துல பேசுறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒழிந்து போகிறது. ஆவியானவரே ஒவ்வொரு இடத்துல பேசுங்க, உங்களுடைய பிள்ளை இடத்துல பேசுங்க, எங்களோடு பேசுங்க, எங்களோடு உறவாடுங்க, எங்களை தட்டி எழுப்புங்க. ஆவியானவரே இடைப்படுங்க. ஆவியானவரே வல்லமையா இடைப்பட்டு 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 நாங்கள் என்ன செய்யணும், என்ன போனோம், எங்க என்ன செய்யணும் சொல்லி எங்களோடு பேசும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். எங்க செல்ல வேண்டும், என்ன சொல்லணும், எப்படி ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஆவியானவரே வாக்கு கடுங்காத பெரு மூச்சுகளோடு நம்ம ஜெபிக்கும்படி உதவி செய்யுங்க. ஆவியானவரே எதுக்காக ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்கணும், என்னத்துக்காக ஜெபிக்கணும், யாருக்கு ஜெபிக்கணும் கேட்கும் போது ஆவியானவர் அழகா உங்களை நடத்துகிற தேவன், ஆவில நடத்துகிற மனுஷன் தான் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ மரணத்தை தேடுகிறது. அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு யூத்துக்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், ஒவ்வொரு நபரையும் சிறிலிருந்து பெரியர் வரைக்கும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி கிருபை செய்தலும். ஆவியிலே நிரம்பி ஆவியிலே வாழ்ந்து ஆவியிலே நடக்கும்படி உதவி செய்யுங்க. நீர் இப்படி செய்து விட்டதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்துங்க. 2 நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷை பேசலாமா? ஷகல பாபா சத்தமா 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 ஓ ரக ரபா பாபா ரீரா கர்ரா பாலா சந்த ரபா லீபா ரபா சத்தமா அப்படியே சத்தமா உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. ஷகல பாபா ரிஷபா லோகோ ரிஷிகரா பாபா பாபா பா ரிகல பாலா ஷபா லோகோ ரிஷிகரா பாலா சந்தரோ ரிகல பாபா பாபா பா ரிஷபா லோகோ ரிஷபா லோ ரபா Ragada Manadasha Manakala Saragada Rikada Manadasha Rikada Rambara Raba Bauda Raga Dandadara Raba Shikalavariyamdariya Shanta Lomia Abalashala Abalashala Tara 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 Ragasha எல்லாரும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். இந்த வேளையில ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எல்லாரும் இந்த வேளையில ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எல்லாரும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்த்து இருக்கிறோம். ஆமென். ஓரி பாக்க ஓஷி ஆந்தரிய சாந்த லோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிக்கலவரி எந்தரிய சாந்த லோமியா அபலாஷலா 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 தரா 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 ரகஷ்யம். நம்ம ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். இந்த வேளையில ரோமர் 6:6ஆம் வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். இந்த வேளையில நம்ம கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த வேளையில ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம அறிந்திருக்கிறோமா? இந்த நாட்களில நம்ம அறிந்திருக்கிறோமா? நாம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பாவ சரீரம் என்ன இருக்குது? என்ன இருக்குதுங்க? அறையப்பட்டதென்று, சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாவத்தை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிலுவையில அறைந்து விட்டோம். அது திரும்ப என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாவத்தை நம்ம செஞ்சிட்டோம். அதை நம்ம கர்த்தரிடத்துல சொல்லி நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது எல்லா பாவத்தையும் நம்ம சிலுவையில அறைஞ்சிட்டோம். அது இனி திரும்பவும் என்ன பண்ணக்கூடாது? கீழே இறங்கவும் கூடாது, தலை தூக்கப்படவும் கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நீங்க அந்த பாவத்தை நீங்க திரும்ப செஞ்சிட்டீங்களா, நீங்க ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். நீங்க கர்த்தருடைய இடத்துல பொய்யாக உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் எடுத்தாலும் அது பிரயோஜனம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பழைய பாவம் ஒருபோதும் தலை தூக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. 7வது வசனம் சொல்லுது, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே.
ஆமென். பாவம் மரித்து போயிடுச்சு. அந்த பாவத்துக்கு நம்ம மரித்து போயிட்டோம், விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி விடுதலை ஆக்கப்பட்ட பிறகும் நம்ம என்ன பண்றோம்? திரும்பமாக அந்த பாவத்தை செய்வதனால் நம்ம விடுதலை ஆகலை என்பதை சத்ருவானவன் இன்றைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்ம அந்த பாவத்தை திரும்ப செய்யாத படிக்க பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கும்பொழுது நாம மனசு வச்சாதான், நீ தான் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. நீ பாவம் செய்யணுமா செய்யக்கூடாது என்பது சாய்ஸ் உங்கள் கையில் இருக்குது. நீங்க தான் அதை டிசைட் பண்ணணும். நீங்க டிசைட் பண்ணணும். கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டேன், எல்லாவற்றையும் சிலுவிலே அறைந்து விட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீங்க அந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8வது வசனம் சொல்லப்படுகிறது, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மருத்துவமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஆமென். கிறிஸ்துவுடனே கூட நம்ம பிழைத்து இருந்தோமானால் கண்டிப்பாக நாம் என்ன பண்ண மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. திரும்பமாக கர்த்தருடைய நாமத்தை நாம தூஷிக்கப்பட விட மாட்டோம். ஆமென். நம்மளுடைய கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் இருந்து நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கென்று ஜீவிப்போம். ஆமென். நம்ம உயிர் தெழுந்தவர்கள், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அந்த காரியம் ஒருபோதும் மண்ணில் போடக்கூடாது. சத்ருவானவன் இன்றைக்கு அநேகர் வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து சாபத்தை செய்து பாவத்தை செய்து திரும்பமாக கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால இன்றைக்கு அந்த காரியத்திலிருந்து வெளியே வந்து நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நம்ம நினைவு கூர்ந்து நம்ம கர்த்தரோடு கூட பிழைத்து இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் நம்ம மறக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி மறக்காமல் இருந்தால் நலமாய் இருக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசித்து நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. இது யாரும் உங்களை என்ன பண்ணல, சாத்தான் வந்து உங்களை என்ன பண்ணல, வந்து பாவம் செய்ய சொல்லல. அவன் உனக்குள்ளாக அந்த பாவம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருப்பதனாலே, இச்சை இருப்பதனாலே நீ உனக்கு முன்னதாக பாவத்தை போட்ட பொழுது நீ அதை செய்தாய். இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாள் உபவாசித்து பசியாய் இருந்த போது வனாந்தரத்திலே இதோ சத்ருவானவன் வந்து அநேக காரியங்களை முன்வைத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையினால் அதை ஜெயம் எடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட உனக்கும் கூட முன்னதாக நீ கர்த்தரோடு கூட உயிர் தெழுந்து இருக்கிறாய். நீ கண்டிப்பாக சத்ருவானவன் உனக்கு முன்பாக கொண்டு வந்து போடுகிற ஒவ்வொரு இச்சைகளையும் பாவத்தையும் நீங்க கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சத்ருவானன் கொண்டு வந்து போடுறது மாத்திரமல்ல, நீயும் என்ன பண்ணணும்? ஒரு முடிவு எடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இங்க எப்படி பாவம் உள்ள நுழையுதுன்னா, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. நீ தான் பாவத்தை செய்யற. சாத்தான் செஞ்சான், சாத்தான் சோதிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிளேம் பண்ணக்கூடாது. நீ உனக்கு மனசு இருக்கிறதுனால அந்த பாவத்தை நீ செய்யற. உனக்கு நான் இல்ல கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது நீ கண்டிப்பாக அந்த பாவத்தை செய்ய மாட்டாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்த அந்த கால்கள், சுவிசேஷத்தை அறிவித்த பாத ரட்சையை போட்ட கால்கள் இன்றைக்கு எங்க நடனம் ஆடுகிறது? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கர்த்தருக்கென்று வைராகியமாய் நின்றால் கர்த்தருக்கு தான். ஆமென், ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லி நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? வைராகியமாக நிற்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் ஏது? ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வைராகியமாய் இல்லாவிட்டால் நம்ம ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் தான் இந்த சரீரம், ஒவ்வொரு அங்கங்களும் கர்த்தருக்கு மாத்திரம் தான். ஆமென், ஹல்லேலூயா. 2 முகத்தோடு கூட சுத்தி கொண்டு இருந்தால் நீ தான் அதற்கு இதோ பதில் அளிக்க வேண்டும். நீ தான் அந்த காரியத்தை செய்தான். சத்ருவானவன் செய்யவில்லை, நீ செய்தாய். அவன் ஆமென், ஹல்லேலூயா. அவன் தன் சுய இச்சையினாலே, உனக்குள்ளாக இச்சை இருக்குது, உனக்குள்ளாக பாவம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்குது. அதனால தான் உனக்கு முன்னதாக வேற ஒருத்தர் வைக்கும் பொழுது நீ அதை செய்கிறாய். ஹல்லேலூயா. நீ உன்னுடைய பாவத்தை சிலுவிலே அறையவில்லை, நீ கர்த்தரோடு கூட உயிர் தெழவில்லை, நீ இன்னும் மரித்து இருக்கிறாய். ஆமென், ஹல்லேலூயா. பாவத்துக்கு நம்ம மரித்து விடுதலை ஆக வேண்டும்.
ஹல்லேலூயா. பாவத்தோடு கூட இருந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தை உன்னால் செய்ய முடியாது. அது அவமானப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீ முதல்ல சுத்திகரிக்கப்படணும். கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் இருக்கணும். மற்றவங்களையும் பாவம் செய்ய வைக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நீ பாவம் செய்ய வைத்தால் அந்த பாவத்திற்கு நீ உடந்தையா இருப்பதனால் நீயும் அந்த பாவத்தை செய்திருக்கிறாய் என்று அர்த்தமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பாவம் உனக்குள்ளாக அந்த இச்சை இருப்பதனால அந்த பாவத்தை நீ செய்கிறாய். கர்ப்பம் தரித்து ஒரு நாள் கண்டிப்பாக அந்த பாவத்தை நீ செய்வாய். ஆமென். ஹல்லேலூயா. அது கர்ப்பம் தரிக்க விடக்கூடாது. அன்றன்றைக்கே நம்மளுடைய காரியங்களை என்ன பண்ணணும்? அன்றைக்கே நிர்மூலமாக்க வேண்டும். அதை நமக்குள்ளாக இருந்து இழுத்து போட வேண்டும். அதனால் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம வந்துட்டு பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய ரத்தத்தினால் கழுவுவதற்காக ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சிலுவை மரணம் ஜோக் அல்ல, விளையாட்டு அல்ல, விளையாட்டு அல்ல. அதை ஒருபோதும் தூஷிக்கப்பட விடக்கூடாது. அதை அவமானப்படுத்தக்கூடாது. அப்படி அவமானப்படுத்தினா உன் ஜென்மம் இருப்பதை காட்டிலும் மறுத்து போவது நலமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று வைராகியமா நிற்க முடியலனா நிற்க வேண்டாம், விலகுங்கள். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பேலியாளுக்கு இதோ கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று நில்லுங்கள். ஆமென். கர்த்தருக்கென்று நிற்காவிட்டால்னா முடியலன்னா விலகுங்கள். கர்த்தரை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். தூஷிக்கப்படாத படிக்கு நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசம் போகாதிருங்கள், மோசமாக்காதீர்கள். மற்றவர்களும் உன்னுடைய தன்னலத்திற்காக, உன்னுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களை பாவம் செய்ய வைக்காதே. ஹல்லேலூயா. மோசம் போகாதிருங்கள். மற்றவர்களை மோசம் செய்ய வைக்காதீர்கள். உன்னுடைய தன்னலத்திற்காக, உன்னுடைய காரியம் நடப்பதற்காக மற்றவர்களை பாவத்தை செய்ய வைக்காதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீர்கள். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சுக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசம் போகாதிருங்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். எந்தெந்த இடத்துல விழுந்து போனீங்களோ, எந்தெந்த இடத்துல கர்த்தரை தூஷிக்க வைத்தீங்களோ, யார் யாரெல்லாம் பாவம் நீ செய்ய வச்சியோ, நீ செஞ்சையோ, கர்த்தருக்கென்று அந்த கால்கள் கர்த்தருக்கென்று நிக்கலையோ, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். நாளைக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. அதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்காக சிலுவிலே பாடுபட்டு மரித்தார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். ஆனாலும் இன்றைக்கும் தன்னுடைய சுய இச்சைக்காக இதோ கர்த்தரை நாம் பரிகசிக்கிறோம், துக்கப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். தேவனை வேதனைப்படுத்துகிறோம். அவர் எவ்வளவு நேசிக்கிறார், நம்மை எவ்வளவு நேசிக்கிறார். உன்னை வளர்த்தி எடுத்து அது பலன் கொடுக்கிற சமயத்திலே நீ விலகி போகிறாய். பிரயோஜனமற்ற மரம் உன்னை அக்னியிலே தூக்கி போடுவார் கர்த்தர். அப்படியாக இருந்தால் கர்த்தர் உன்னை அக்னியிலே தூக்கி போடுவார். நீ எரிக்கப்படுவாய். அப்பா தேவனே, அப்படியாக ஆகாதபடிக்கு நீர் எனக்காக சிலுவிலே பாடுபட்டு மரித்தீர். நான் பாவம் செய்து விட்டேன் கர்த்தாவே, என்னை மன்னிங்க, இனி நான் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பா தேவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி கர்த்தாவே. நன்றி ஐயா, உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்காக நன்றி, விலையேற பெற்ற ரத்தத்திற்காக நன்றி.
பரிந்து பேசுகிற இரத்தத்திற்காக நன்றி, விடுதலை கொடுக்கிற இரத்தத்திற்காக நன்றி, உம்முடைய தழும்புகளுக்காய் நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய முள்முடிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சாபத்தை போக்கினீர், பாவத்தை நீக்கினீர் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அவன் தன் சுய இச்சையினாலே விழுந்து போகாத படிக்கு கர்த்தாவே, அவர்களுக்குள்ளாக இருக்கிற கர்த்தாவே எல்லா ஆசை இச்சைகள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறு என்று நான் கட்டளையிடுகிறேன். நீங்களும் சொல்லுங்க, எனக்குள்ளாக இருக்கிற ஆசை இச்சைகள் வெளியேறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்லுங்கள். வெளியேறட்டும், வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அக்னியினால் நிரப்புங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அக்னியினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய கண்ணின் நிச்சயினாலே, உன்னுடைய மாம்சத்தின் பெருமையினாலே செய்த காரியங்கள் அனைத்தும் கர்த்தாவே இன்றைக்கு மன்னிங்க என்று கேளுங்க. கேளுங்க, கேளுங்க, பேசுங்க. ஏசப்பா கூட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்க உலாவி கொண்டு இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த கூட்டம் சுத்திகரிப்பின் கூட்டமாய் இருக்கிறது. நம்மை சுத்திகரித்துக் கொள்ள நாம் வந்திருக்கிறோம். நம்மை சுத்திகரித்துக் கொள்ள, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரித்துக் கொள்ள இதோ நாம் வந்திருக்கிறோம். மற்ற காரியங்களை பார்த்து ஏன் என்று, எப்படி, ஏது என்று கேட்பதற்காக அல்ல, கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பதற்காக நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த சரீரத்தை, அவருடைய பரிசுத்த ரத்தத்திலே பங்கு பெறுவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? சிந்தனைகள் சிதறாத படைக்க இருதயத்தை கர்த்தரிடத்திலே இதோ திறந்து வைங்கள். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக இந்த வேளையில நீங்கள் உண்மையாக நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். 2 முகங்களை இன்றைக்கு கீழ்த்தேறீங்கள். சபையிலே ஒரு முகம், வெளியிலே ஒரு முகம். அந்த காரியங்களை இதோ கீழ்த்தேறீங்கள் இன்றைக்கு. ஏனென்றால் கர்த்தருக்கு துக்கம் கொடுக்கிறதா இருக்கிறது, வேதனை கொடுக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லாவற்றையும் கீழ்த்தேறீங்கள். ஓ ரப 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 பரிசாந்தரிய சாந்த லோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா. ஆமென், 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 ஆமென். பூதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிக்கலபரி எந்தரிய சாந்த லோமியா அபலாஷலா 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 தரா 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 ரகஷா. ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி, 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 நன்றி. To examine ourselves, the Lord is telling this evening that in every family there's so many calamities happening. Amen. ஒவ்வொரு குடும்பத்திலும் அநேக கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நடந்தது. அவை எல்லாவற்றுக்கும் கர்த்தாவே என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி, அந்த காரியங்கள் எங்கள் குடும்பங்களிலே திரும்பவும் நடக்கக்கூடாது என்று சொல்லி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேளுங்கள். So many families, there's no understanding at all. சில குடும்பங்களிலே புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கிறார்கள். They do not know that the enemy is slowly taking control of that family. அந்த குடும்பங்களை இதோ சத்துருவானவன் மெதுவாக அந்த குடும்பத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்கிறான். This evening we have come together in Jesus name. நாம் அனைவரும் இந்த சாயங்கால வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம். We are going to break the plans of the devil in Jesus name. ஆமென். அந்த சத்ருவாண்டிய திட்டங்களை, சாத்தாண்டிய திட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் உடைத்து போட வேண்டும். The devil has planned to come against every good thing that the Lord has blessed you with. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த எல்லா நன்மைகளும் அவன் இதோ உடைத்து போடுவதற்காக சத்ருவானன் வைத்திருக்கிற திட்டங்களை இன்றைக்கு நாம் முறியடிக்க வேண்டும். Slowly taking away your peace. உங்களுடைய சமாதானத்தை சத்ருவானன் எடுத்துக்கொண்டு இருக்கிறான். So many blessings the devil has already written off, but this evening, even as we pray, we believe that we will have a victory in the name of Jesus Christ. சத்ருவானவன் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுக்கிறான். இன்றைக்கு இந்த சாயங்கால வேளையிலே நாம் அனைவரும் அவைகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். We are going to pronounce blessings of peace in every family. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே ஜெபியுங்கள். Plans of the enemy is to break families. எல்லா இதோ சத்ருவானவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் இதோ இருக்கிற சமாதானங்களை உடைத்து கொண்டே இருக்கிறான். This evening we are going to pray and come against it in Jesus.
name. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்ருவானுடைய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Let's all open our mouths and pray. பரிஷாந்தரிய Let's all சாந்த open our லோமியா mouths and பூதல break கங்கல கௌலம் the காலம் works of the enemy. ஓ தந்தா தாரா Break ராபா the ராபா plans of the ரம்பர enemy. ராபா ரம்பர ராபா So many பௌட ராக families. தந்த தார ராபா சிக்கலபரி அநேக எந்திரிய சாந்த குடும்பத்தினர். லோமியா ஓ ஷபல அபலாஷலா ராகா அபலாஷலா ரிகதா அபலாஷலா ராகா அபலாஷலா ராகா ரிகதா. தரா 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 ரகஷ்யா. Parents against children, children against parents. இதோ பெற்றோர்களுக்கு எதிராக பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர்களும் எழுந்திருக்கிறார்கள். Brothers against sisters, sisters and against brothers, children, siblings against siblings. ஆமென். சகோதரர்களுக்கு சகோதரர்களுக்கு எதிராகும் சகோதரிகளுக்கு சகோதரிகள் எதிராகும் குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு எதிராகும் எழுந்திருத்துக் கொண்டு இருக்கிறார்கள். We're going to pray against that. அவைகளுக்கு எதிராக நாம் ஜெபிக்க We're வேண்டும். going to destroy the plans of the enemy. அந்த சத்ருவானுடைய திட்டங்களை இந்த வேளையில முறியடிக்க வேண்டும். God has given us all the authority. நமக்கு தேவன் வல்லமை அதிகாரத்தையும் Destroy கொடுத்திருக்கிறார். the works of the enemy. எல்லாரும் இப்பொழுது அந்த காரியங்களை உடையுங்கள் இயேசு Open கிறிஸ்துவின் your mouths நாமத்தினாலே. and you know what's உங்கள் happening in குடும்பத்தில் your உங்கள் homes. குடும்பத்தில் என்ன You know காரியங்கள் what's நடந்து happening. கொண்டு இருக்கிறது என்பதை You know நீங்கள் what's அறிந்து கொண்டு happening. இருக்கிறீர்கள். Speak against it in அதற்கு Jesus' எதிராக name. பேசுங்கள். சத்ருவானுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் ஓடி போவான் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ஷக்கலமல ஷக்கரகுர பிரேசி மாஸ்டரக ராந்தரிய சாந்த லோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிக்கலபரி எந்திரிய சாந்த லோமியா அம்பலாஷலா தரா 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 ரகஷ்யா. Some of you don't even know that the devil has taken control. ஆமென். சிலருக்கு அவர்களை இதோ சத்ருவானன் பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்கிறான் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். This evening, open your mouths and speak against all the plans of the devil. Open your mouth. I'm இன்றைக்கு telling you, சத்ருவானன் ஒவ்வொருத்தர் மேலும் வைத்திருக்கிற திட்டத்தின் மேல் எதிர்த்து நின்று பேசுங்கள். அப்பொழுது அந்த காரியங்கள் உடைந்து போகும். when அவன் you ஓடி speak போவான். the word here, it's going to distract the enemy in your homes. ஆமென். நீங்கள் இங்கிருந்து பேசும்போது உங்கள் வீட்டிலே சத்ருவானன் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் உடைந்து போகும், ஓடி போகும். ஓரே பாக்க ஊஷி அந்தரிய சாந்த லூமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிக்கலபரி எந்திரிய சாந்த லூமியா அபலாஷலா 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 தரா 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 ரகஷ்யம். அப்பா தேவனே ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லாரும் ஒரு முறை கூட கர்த்தரிடத்தில் என்னை ஆயத்தப்படுத்துங்க. நான் செய்த பாவங்களை மன்னிங்க கர்த்தாவே. இருதயத்திலே ஒரு சமாதானம், சிந்தனையில ஒரு சமாதானம், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி 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 நன்றி. திருவிருந்து மேசையில் அபாத்திரமாய் எடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அபாத்திரமாய் எடுக்கும்போது மரணமோ வியாதியோ உங்களை பிடிக்கும். அதனால் நீங்கள் இன்றைக்கே ஆயத்தமாகுங்கள். நாளைக்கு பரிசுத்தோடு கூட வந்து திருவிருந்து மேசையில் பங்கு பெறுங்கள். ஒரே பாக்க ஊஷி அந்தரிய சாந்த லூமியா பூதல கங்கல கௌலம் காலம் பூதந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா சிக்கலவரி அந்தரிய சாந்த லூமியா. அப்பா தேவனே ஒவ்வொருத்தரும் நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி 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 நன்றி. Suicidal spirits that is working behind the scenes, in Jesus' name we come against it. ஆமென். ஒவ்வொருத்தர் பின்னாலும் இதோ சில ஆவிகள் நின்று கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலக என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஒரே பாக்க ஊஷி அந்தரிய சாந்த லோமியா பூதல கங்கல கௌலம் காலம் நந்தா தாரா ராபா ராபா. For tomorrow, Master, even as we prepare ourselves tomorrow, we also pray for those families where there's no peace. அப்பா தேவனே உமக்கு நன்றி. நாளைக்கு திருவிருந்துக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அநேக குடும்பங்களிலே அசமாதானங்கள் இருக்கிறது. அந்த அசமாதானங்கள் நீங்கி சமாதானம் உண்டாக கடவுது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. Thank you, Lord, for blessing your children this day in a very special way. ஆண்டவரே விசேஷித்த விதமாய் உம்முடைய பிள்ளைகளை எல்லாரும் ஆயத்தப்படுத்தி ஆசீர்வாதத்தை நீர் அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் We ஐயா. give you all the glory, Master. துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Any other prayer request, you can continue. க்ளோரியா சிஸ்டருடைய அவங்க சிஸ்டர் ஹஸ்பண்ட் சார்லஸ் சீரியஸாக இருக்காங்க. அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். Gloria. ஜோஷ்வா சிவா அவங்க
அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி இந்த வேளையில் அவங்களுக்காக ஜெபிக்கலாம். சார்லஸ் பிரதருக்காக நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. அந்த மகனை முத கருத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த மகன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஐயா. ஆண்டவரே, இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒரு சான்ஸை தாங்க கர்த்தாவே. அந்த மகனுக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்காக அப்பா தேவனே உமக்கு நன்றி. இந்த வேளையிலே கர்த்தாவே, சங்கீதம் 107:14 20வது வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே. அந்த மகனுடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்குள்ளாக கடந்து போகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, கட்டப்பட்ட காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தா விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் நீர் அறுப்பீராக அந்த கட்டுகளை விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தா. மனம் திரும்புவதற்காக ஆண்டவரே, மன்னிப்பு கேட்பதற்காக அந்த மகனுக்கு கர்த்தாவே நீர் கர்த்தாதி கர்த்தனை ஒரு சான்ஸை கொடுத்து ஐயா உம்முடைய திருமுகத்தை ஏறெடுக்க நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, அப்படி இருக்கும்பொழுது நீர் கர்த்தாவை சுகத்தை கொடுத்து அந்த மகனை பலப்படுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் சபையாக இந்த வசனங்களை அனுப்புகிறோம் கர்த்தாவே. அந்த மகனுக்குள்ளாக சென்று கிரியை செய்யட்டும் ஐயா. அந்த குடும்பத்தினரை நீர் பொறுப்பேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. மனைவி பிள்ளைகளை நீர் பொறுப்பேற்று கர்த்தா ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த சூழ்நிலைகளை ஆண்டு கொள்ள பரிசுத்த ஆவியானவரே அங்கு இறங்கி நீர் பொறுப்பேற்றுக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடையாளங்களையும் எதிர்பார்க்கிறோம் ஐயா. நீர் அப்படியாக செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி, Lord, we நன்றி. thank you for everything that happened this evening. அப்பா தேவனே, இந்த சாயங்கால வேளையிலே எங்களை அழைத்து வந்து எங்களை ஆயத்தப்படுத்தின கிருபைக்காக, எல்லாம் நடந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் We ஐயா. thank you, Lord, for every verse that we read from the Bible. ஆண்டவரே, நாங்கள் வாசித்த ஒவ்வொரு வசனங்களுக்காக நாங்கள் நன்றி Your செலுத்துகிறோம் ஐயா. word can bring in a great change in every one of us. ஆண்டவரே, அந்த வசனங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஒரு பெரிய உருமாற்றங்களை கொண்டு வரட்டும் கர்த்தாவே. Let the old man be gone, and Lord, let the new creation continue to take control of each one of our lives. ஆமென் கர்த்தாவே. பழைய மனிதன் கலைந்து போனதற்காக நன்றி ஆண்டவரே. புதிய சிருஷ்டியாக மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. We give you all the glory, Master. துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறாதே. ஆமென்.